ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான ரசகுல்லா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கான சில டிப்ஸ்லாம் நான் உள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. நான் இப்போ கவு மில்க் தான் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. லெமன் ஜூஸ்க்கு பதிலாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் இது நல்லா திரிய ஆரம்பிச்சிடும். இதுலேருந்து ஃபஸ்ட் நம்ம பன்னீர் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பன்னீர் வந்து நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு துணி சேர்த்துக்கோங்க. தண்ணி போகிற அளவுக்கு ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். பன்னீர் மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கையாலே புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா புழிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்ததுனால புளிப்பு சுவை இருக்கும். அதனால் ஒரு 2 டைம் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கையாலே புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இது நல்லா ட்ரை ஆகணும். இதில் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும். அதனால் இந்த மாதிரி ஒரு பைப்பில் வந்து நம்ம தொங்க விட்டுடலாம். ஒரு 1 மணி நேரம் இது இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ 1 நேரம் ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ பன்னீர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை கையாலே நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் போல் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளோட ரசகுல்லா வந்து நல்லா ஸ்பாஞ்சியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். எந்தவித கிராக்கும் இல்லாமல் வரும். அதனால் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். மைதா பிடிக்காது அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மொத்தம் 15 நிமிஷம் நம்ம பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நம்மளோட ரசகுல்லா வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மொத்தமாக கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு பால்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். கிராக்கே இல்லாமல். நீங்கள் எந்த அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு கிராக் இல்லாமல் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து பன்னீர் பால்ஸ் வந்து உருட்டிட்டேன். அதே மாதிரி இன்னொன்று உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்ன பால்ஸாகவே உருட்டுங்க. ஏன்னா இதை வந்து நம்ம வேக வைக்கிறப்ப கொஞ்சம் பெருசாகும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 லிட்டர் பாலுக்கு 12 ரசகுல்லா கிடச்சிது. பாருங்கள், 12 பால்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அதில் 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பன்னீர் பால்ஸை இதில் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் பால்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு 20 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சைஸ் பெருசாக இருக்குன்னு. எந்தவித கிராக்குமே இல்லாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. திரும்ப ஒரு 10 நிமிஷம் நம்ம அதே மாதிரி மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். கரெக்டாக 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ மொத்தமாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட ஸ்பாஞ்சியான ரசகுல்லா நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது நல்லா ஊறணும். இப்போ நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்தவித கிராக்கும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஸ்பாஞ்சியான ரசகுல்லா நமக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் இதே மெத்தட்லேயே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஜில்லுன்னு சாப்பிட்டுக்கலாம்.
இவ்வளோ சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒன்று மட்டும் எடுத்து உங்களுக்காக காமிக்கிறேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.